நத்தம் பகுதியில காஜா கடை உரிமையாளர் ஒருத்தர் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல அவருடைய மனைவி கிட்டையும் மனைவியுடைய ஆண் நண்பர்கிட்டையும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அவுட்டர் பகுதியை சேர்ந்தவர் 52 வயதான சரவணன். இவரு காஜா கடை நடத்திட்டு வந்திருக்காரு. இவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. முதல் மனைவி 48 வயதான கார்த்திகாமணி, இரண்டாவது மனைவி 35 வயதான செல்வி. கார்த்திகாமணிக்கு குழந்தை இல்லாததால முதல் மனைவியே செல்வியை பார்த்து சரவணனுக்கு திருமணம் செஞ்சு வச்சதா கூறப்படுது. சரவணன் செல்வி தம்பதிக்கு 3 ஆண் குழந்தைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. பெரிய கடை சுங்கச்சாவடி தெருவுல சரவணனும் செல்வியும் வசிச்சுட்டு வந்ததாகவும் அங்கேயே காஜா கடை ஒண்ணு நடத்திட்டு வந்ததாகவும் கூறப்படுது. மதியம் உணவுக்கு வரதா தன்னுடைய முதல் மனைவியான கார்த்திகா மணி கிட்ட சரவணன் சொன்னதாகவும், ஆனா மதியம் ஆகியும் சரவணன் வரல அப்படின்றதுனால சரவணனை தொடர்பு கொள்ள இவங்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. மொபைல் மூலமா சரவணனை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது சரவணனை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்துதான் செல்வியுடைய வீட்டுக்கு கார்த்திகா மணி போய் பார்த்ததாகவும் அப்போ வீடு பூட்டியிருந்ததாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுடைய உதவியோட வீட்டினுடைய பூட்டை உடைச்சு கதவை திறந்து உள்ள பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. சரவணன் அங்க உயிரிழந்து கிடந்திருக்காரு. மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு சரவணன் உயிரிழந்து கடந்தது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து நத்தம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. போலீசார் விரைந்து வந்து சரவணனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் செல்விக்கும் அதே பகுதியை சேர்ந்த சலீம் அப்படின்ற நபருக்கும் இடையில நட்பு ஏற்பட்டதாகவும் இவங்க தவறான உறவுல இருந்ததாகவும் கூறப்படுது. ஒருவேளை செல்வியும் சலீமும் சேர்ந்துதான் சரவணனை கொலை செஞ்சாங்களா அப்படின்ற கோணத்துல போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இது தொடர்பா உயிரிழந்தவருடைய மனைவி மற்றும் மனைவியுடைய ஆண் நண்பர் ஆகிய 2 பேரையுமே போலீசார் கைது செஞ்சு தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க.